எல்லாருக்கும் வணக்கம். நாம் எல்லோரும் மனசில் சோர்ந்து போகிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, நாம் நினச்ச மாதிரியே நம்மளோட வாழ்க்கை இல்லை. இந்த ஒரே ஒரு காரணம்தான். நாம் நினச்ச மாதிரியாக இந்த வாழ்க்கை எப்படி இருக்கும்? இறைவன் எப்படி நினைக்கிறாரோ அப்படி தான் இருக்கும் இந்த வாழ்க்கை. அப்போ இறைவன் நம்மளை நல்லா ஜாலியாக சந்தோஷமாக மகிழ்ச்சியாக ஆனந்தமாக வச்சுக்க வேண்டியது தானே. அவளோட குழந்தைகள் தானே நம்ம எல்லாரும். எதுக்கோசரம் இந்த மாதிரிலாம் கஷ்டம் அப்படின்னு நினைக்கிறோம் இல்லையா? இதுதான் நம்ம ஒரு சின்ன உதாரணத்து மூலம் விளக்கலாம். என்ன அப்படின்னா, நாம் பரீட்சையில் எவ்வளோ எழுதிருக்கோமோ அவ்வளோ அளவுக்கு தான் மாஸ்டர் வந்து நமக்கு மார்க் போட முடியும். அப்போது எழுதாத பையன் பேப்பரை படித்து கொடுத்துட்டான்னா அவனுக்கு எதாவது மார்க் போட தர முடியும்? அந்த மாதிரியா நான் நல்லவளாச்சே, நான் புத்திசாலியாச்சே, நான் ஏற்றுமிக்கலாச்சே, நான் அசலாதேஸ்வரனாச்சே, நான் எல்லாருக்கும் நல்லது பண்ணிட்டேனே, எனக்கு நான் வாழலையே, அப்போ எனக்கு தெய்வம் எனக்கு ஒன்று கொடுக்க மாட்டேங்கிறது. தெய்வத்துக்கு எதெல்லாம் நல்ல நல்ல குணம்னு சொல்கிறோமோ அந்த நல்ல நல்ல குணத்தோலாம் நான் இருக்கேன். ஆனால் ஏன் காடு எனக்கு ஒன்று என்ன நன்னா வைக்கல, ஏன் எனக்கு கஷ்டத்தெல்லாம் கொடுக்காது அப்படின்னு ஒரு சில பேர் நம்ம புலம்புறோம் இல்லையா? அது ஏன் அப்படி நடக்குது அப்படின்னா, இந்த பிறவியில் நாம் பண்ணக்கூடிய எந்த நிகழ்வுகளுக்கு உண்டான பலனையும் நாம் இந்த பிறப்பில் அடைய மாட்டோம். ஏன்னா இந்த பிறப்பில் இப்போ தான் நம்ம பரீட்சையில் எழுதிட்டுருக்கோம். இதோட ரிசல்ட்டு, இதோட மார்க்கு அடுத்த பிறவியில் தான் வரும். அடவையா அடுத்த பிறவி யார் பார்த்தா? அது எப்போ வருவா நம்ம? அப்போ நான் நல்லா இருப்பேன்னு என்ன நிச்சயம்? அப்படின்னு நம்ம கேட்டுட்டே போனோம்னா இந்த மாதிரியான ஒரு அடாவடி கேள்விகளுக்கெல்லாம் யாரும் பதில் சொல்ல முடியாது. ஏன்னா அடுத்த பிறவி அடுத்த நிமிஷமே வரலாம். இந்த நிமிஷம் கண்ணை மூடி செத்து போயிட்டோம்னா அடுத்த பிறகு வந்துட்டு போகிறது அவ்வளோதான். அது எப்போ வரும் அப்படின்னு உங்களுக்கும் தெரியாது, எனக்கும் தெரியாது. ஏன்னா மரணத்தை மட்டும் கடவுள் மறைச்சி தான் வச்சுருக்காரு எல்லாருக்குமே. ஜோசியத்தில் கூட எத்தனை வயசு செத்து போகல அப்படின்னு கேட்டால் அதெல்லாம் சொல்லக்கூடாது அப்படிங்கிறது தான் சாஸ்திரம். அதனால் ஜோதிடத்தை சொல்கிறதும் அவ்வளோ நிச்சயமாக நடக்காது மரணத்தை பொறுத்த. அதனால் மரணம் எப்போ ஏற்படுறதோ அதுக்கடுத்து அடுத்த பிறவி வந்துட்டு போகிறது நமக்கு. ஆனால் ஏதோ பிறவி எப்போ வரப்போகிறது, அப்போ நம்ம ஏதோ பண்ணிக்கலாம் அப்படின்னு நினச்சிக்க வேண்டாம். நமக்கு கொடுத்துருக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் நம்ம நல்லதே நினைப்போம். நாம் என்ன பண்ணுறோம்னா நம்மளுடைய கஷ்டங்களையே நம்ம நிறைய நினைக்கிறோம். ஏன்னா அதான் நிறைய இருக்குதுன்னு கேட்குறோம். உண்மைதான், இல்லைன்னு இல்லை. ஆனால் இது எதோட ரிசல்ட்டு? இப்போ இருக்க பிறவியினோட ரிசல்ட்டா? இப்போயே இல்லை, போன பிறவியோட ரிசல்ட்டு. போன பிறவி நம்ம எப்படி இருந்தோம், என்ன பண்ணோம், யாருக்கு என்ன கெட்டது பண்ணுவோம், யாருக்கு என்ன நல்லது பண்ணுவோம், நம்மளால் சொல்ல முடியுமா? யாராலுமே சொல்ல முடியாது. யாராலுமே சொல்ல முடியாது. ஜோதிடம் தெரிஞ்சோட ஓரளவு போன பிறவியில் அந்த பெண் சாபம் இருந்தது, இந்த பிறவியில் இன்னொன்று ஏதோ சொல்லி அந்த பரிகாரம் சொல்லி இதை கொஞ்சம் இது பண்ணலாம். அதுவும் கூட அவ்வளோ கூட முழுசாலே எதையும் கண்டுபிடிக்க முடியாது. எல்லோரும் மனுஷன் தானே. தெய்வம் முன்னுக்கு தான் இதெல்லாம் தெரியும். அதனால் எனக்கு ஏன் இப்படி நடக்குது, எனக்கு ஏன் இப்படி நடக்குது, என்னை மட்டும் ஏன் கடவுள் இப்படி சோதனை பண்ணுறது அப்படின்ற அந்த புலம்பலை ஃபஸ்ட்டு ஸ்டாப் அப்படின்னு நம்ம நிறுத்திடணும். ஏன் அப்படின்னா, அந்த புலம்பலுக்கு ஒரு முற்றுப்புள்ளியை வச்சா தான் நம்மளால் இந்த ஜென்மத்திலேயாவது நல்லதெல்லாம் பண்ண முடியும். இந்த புலம்பியே நம்மளோட வாழ்க்கையை போக்கின்றோம்னா இந்த பாவத்தினுடைய சுமையை அடுத்த ஜென்மத்தில் நம்ம போயிட்டே இருக்கோம். அது நான் மகா புண்ணியவதி, அப்படியே நேராக பகவானுடைய திருவடிகளே அடைஞ்சிடுவேன், அப்படியே அணுக்க தொண்டராக ஆகிடுவேன் அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருக்கலாம். ஆனால் அப்படி இருக்காது. யாருக்குமே எல்லாருக்குமே நிறைய பிறவி தான் இருக்கும்.
யாராவது கொடுத்த 2 பேருக்கு மகான்களுக்கு எவ்வளோ புண்ணியம் பண்ணவளுக்கு அந்த மாதிரியான பகவான் திருவடிகளை அடையிறதும் அவர் கணக்கு தொண்டர்களாக இருக்கிறதும் அப்படியே சொர்க்கத்தில் வாழுமான பதவிகளும் கிடைக்கும். அதனால் நம்ம யாருமே இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கோங்கிறத நம்ம என்ன பண்ணணும். இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கோம் நம்ம நினச்சிக்கிறதுக்கு முதல்ல நம்ம மனசில் துக்கம் இருக்கக்கூடாது. நான் தான் துக்கப்பட்டுருக்கேன், இதற்கு யாருக்கு என்ன கஷ்டம் வந்துடுறது, நான் படுக்க ஒரு மூலையில் உட்காந்து துக்கப்பட்டுருக்கேன் அப்படி சொன்னால் இந்த துக்கம் என்ன ஆகும்னா நம்மளோட துக்கம் நம்மளோட போகாது. அந்த துக்கம் கொஞ்ச நாள் கழிச்சு வெறுப்பாக மாறும். சரி எனக்கு மட்டும் ஏன் இப்படிலாம் வருது, இன்னும் எல்லாரும் பெருசாக புண்ணியம் பண்ணி கீழ்ச்சிட்டா ஒன்றுமே பண்ணலையே அப்படின்னு ஒரு எரிச்சலும் கோபமாக அடுத்த ஸ்டெப்புக்கு அது போகிறத. அப்போ அங்கேருந்து என்ன வரும், அடுத்த வளைப்பி பார்த்து அவன் என்ன பெரிய புண்ணியம் பண்ணிட்டான், எனக்கு தெரிஞ்சு அவன் பண்ணதெல்லாம் அத்தனையும் மகா மோசம் மகா பாவம், அவன்லாம் சடோகபுரத்தில் வாழ்ந்துட்டுருக்கான், நான் அவ்வளோ புண்ணியம் பண்ணிட்டு நான் இங்கேயே உட்காந்துருக்கேன், நம்ம வாண்டி கண்ணே இருக்காதோ காதை கேட்காதோ இப்படிலாம் ஆராய்ச்சி பண்ணுற மேலேயே பகவானுக்கு என்ன கண்ணு கேட்காது காது கேட்காது எப்போ பார்த்து அவர் எல்லாத்தையும் பார்த்துன்னு இருக்கிறவர் தான், எல்லாத்தையும் நடத்தின்னு இருக்கிறவர் தான். நம்மளோட கோபத்தில் நம்ம அப்படி பெணாத்துவோம், பெணாத்தத்தோடு நிறுத்துவோமா. கோபம் பாவம், பாவம் அதுக்கடுத்தது பழி. எதாவது கட்டணுண்டா நான் அந்த மாதிரி எந்த தப்பும் பண்ணிக்க மாட்டேன், என்ன மாதிரி நான் வசதி யாரும் இருக்க முடியாது. யார் பண்ண பாவம் எந்த அலையில் விடிஞ்சுது, யார் பண்ண பாவத்துக்கு நான் பழி வாங்குறேனோ இப்படி அந்த கோபம் பாவமாக மாதிரி பாவம் பழியாக யாராவது மற்றவர்களுக்கிட்ட பழியாக நம்ம அதை சொல்லிடுவோம். ஏன்னா எப்போவுமே நம்மளுக்கு நம்ம ரொம்ப வசதியாச்சே, ஒரு தன்னம்பிக்கைக்கோசம் நம்மளை வசதியாக நினச்சிக்கலாம், நம்மளை சொத்தையாக நினச்சிக்க வேண்டாம். ஆனால் அந்த தன்னம்பிக்கையை இதோட கர்வமாகவும் எனக்கு தான் எல்லாம் முடியும் அப்படின்னு நினச்சிக்கூடாது இல்லையா. ஆனால் எல்லாருக்குமே நினச்சிக்கிறது என்னென்னா நாம் என்னமோ ரொம்ப அப்படியே சக்கல புண்ணியங்களையும் பண்ணிவிட்டு அப்படியே அதெல்லாம் கொண்டாடுறதுக்கோசரம் இந்த பூலோகத்தை பிறந்துக்கா மாதிரியாகவும் பகவான் தான் கண்ணே திறக்காமல் இறுக்கி மூடின்னு இருக்கா மாதிரியாகவும் நம்மளாம் கற்பனை பண்ணி அழுதுன்ட்ருக்கோம். அது இல்லை, பகவான் நம்மளோட பாவத்தெல்லாத்தையும் தொடச்சி நம்மளுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ நன்மைகளும் அவர் அள்ளி அள்ளி கொடுத்துட்டுருக்காரு. அது ஏன் அவளால் புரிஞ்சிக்க முடியலன்னா, ஒரு நகைச்சுத்து வந்துருக்குன்னா அந்த வரலையே பார்த்து அழுதுட்டுருக்கோம் இல்லையா. மின்னி 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 மின்னு தெரிக்கும் மண்டை வரைக்கும் அந்த நகைச்சுத்து வந்துருக்கும். நகைச்சுத்தம் பல்வெளியும் வரவே கொடுக்கும், ரொம்ப நோவும். அப்போ எவ்வளோ சுற்றியில் சந்தோஷம் இருந்தாலும் அதை நம்மளால் பார்க்க முடியாது. அந்த மாதிரி நம்ம வேதனை நம்மளுக்கு குத்தின்னு கிடக்கிற சமயத்தில் நம்மளால் எதையுமே நம்மளால் பார்க்க முடியாது. துக்கம் வரும், துக்கம் கோபமாக மாறும், கோபம் பாபமாக மாறும், பாபம் பழியாக மாறும். பழியாக மாறினதுன்னு கேட்கணுமா, ஒத்துடா வெட்டுடா நீ ஏனா நீ எக்கே நடக்குவா, இந்த அளவில் அது போய் சேரும். அம்மா அப்பா கூட பிறந்தவா உடன் பிறந்த ரத்தம், ஆறுயிர் மனைவி, ஆறுயிர் கணவா, இந்த மண்ணாங்கட்டி எதுவுமே இப்போ தோணாதுப்பா. அப்போ இந்த துக்கம் நம்ம துக்கம் என்ன பண்ணுறது, நம்மளை ஒரு பெரிய பாவத்தை பண்ண வைக்கிறது, இந்த பெரிய கடுமையான வார்த்தைகளை சொல்ல வைக்கிறது. வார்த்தையை சொன்னால் என்ன இடப்படுறது அப்படின்னா, கடுமையான வார்த்தைகள் சொல்கிறது பெரிய பாவத்துலேயும் பாவம். அதுகளுக்கெல்லாம் மார்க்குகள் உண்டு. மேலே நல்ல வார்த்தைகள் சொன்னால் புண்ணியத்துலேயும் புண்ணியம், அதுக்கும் மேலே நிறைய மார்க்குகள்லாம் உண்டு. அப்படி இருக்கும்பொழுது நம்ம என்ன நினைப்போம், நம்ம வெறுப்பான என்ன நினைப்போம், எல்லாரையும் திட்டுவோம் பிடிச்சி. அப்போ நம்ம வெறுப்பு, கோபம், துக்கம், பாவம், பழி, கோபகுணம், ஆங்காரம்லாம் விடணும். அப்படின்னா நம்ம மனசு சாந்தமாக இருக்கணும், நம்ம மனசு சாந்தமாக இருக்கணும். பிறந்த போது எதை நாம் இங்கே கொண்டு வந்திருக்கோமோ அதை நாம் அனுபவிக்கணும். அதுக்கு மேலே அதில் இருக்கக்கூடிய கஷ்டங்களை பகவான் நிவர்த்தி பண்ணி நம்மளை ஏதோ நல்லபடியாக வச்சுட்டு இருக்கேன். இதனால் நம்ம இவ்வளோ தூரம் இருக்கும். இது சத்தியமான உண்மையான வார்த்தை. இதை நம்ம உணர்ந்துட்டோன்னா
நம்ம எது கழுவோம்? யார் மேலே கோச்சுப்போம்? யாரை திட்டுவோம்? யார் மேலே பகைப்போம்? எதுவுமே இல்லாத நல்லதொரு தூயதான அந்த மனசு பரிசுத்தமான ஒரு மனசாக மாறும், நிச்சயமாக மாறும். அப்படி மாறும்பொழுது அங்கே ட்வாயிங்க்கு காடு வந்து இருக்கணும். என்னடா ட்வாயிங்க்குன்னு சொல்லுங்க, அதாவது என்னென்னா, நம்ம இட்லி தட்டை நல்லா தொடச்சோம்னா அதில் நல்லா எண்ணெயை தொடை ட்வாயிங்க்கு இட்லியை ஊற்றுறோம் இல்லையா, அந்த மாதிரி அந்த காலியானன்னு என்னது, இந்த கோபம், தாபம், ஆக்ரோஷம், இந்த மாதிரியான ஈவில் தாட்ஸ் இதெல்லாம் இல்லாத அந்த மனசில் கடவுள் நிரந்தரமாக வந்து குடியிருப்பேன். அப்படி நிரந்தரமாக வந்து கடவுள் ஒரு மனசில் குடியிருக்கார் அப்படின்னு இருக்கிற சமயத்தில் அவளுக்கு கஷ்டமே வராத நேரத்தில் அவளுடைய கஷ்டங்கள் எல்லாத்தையும் அவர் துடைப்பார், அவருடைய கஷ்டங்கள் எல்லாத்தையும் அவர் நீக்குவார். அப்போ அப்படிப்பட்ட பரிசுத்தமான நல்ல மனசை எங்களுக்கெல்லாம் கொடுக்கணும் இறைவா அப்படின்னு நம்ம கடவுளை வேண்டிக்கணுமே வைய, நம்மளோட துக்கத்தை நினச்சி நம்ம வேஸ்ட் ஆக்கிக்கவே கூடாது. நம்மளோட டயத்தை எல்லாத்தையும், நம்மளோட வேதனை எல்லாத்தையும். கஷ்டம் துக்கம்லாம் யாருக்கு தான் இல்லை? யாருக்கு இல்லை போராட்டும் கண்ணில் இன்று நீரோட்டும், ஒரு கனவிருந்தால் முயற்சி செய்தால் ஒரு நாளில் நிறைவேறும் அப்படின்னு பாடுறோம் இல்லையா. நம்ம முயற்சி படணும், எனக்குலாம் கிடைக்கும் அப்படியே உட்கார. முயற்சி முயற்சி முயற்சி, தன்னம்பிக்கை, கடவுள் பக்தி, இந்த மூணையும் கெட்டியாக பிடிச்சிக்கணும். ஒரு காட்டு பக்கமாக போயிட்டே இருந்தானோ, நடந்து போயிட்டு இருந்தான். நல்லா வெயில், காட்டு பக்கமாக நடந்து போயிட்டே இருந்தான். நல்ல கடவுள் பக்தி உடையவன். அதுக்கு கடவுள் இறங்கி வந்தார். அவனோட கூடவே பேசிகிட்டே வந்து அவரோட குளிர்ந்த அருட்பார்வையினால் அவனும் சந்தோஷமாக அந்த வெயில் தாக்கும் வேதனை காட்டினுடைய அந்த கரடு முடத்தையாக ஜாலியாக நடந்து வந்துட்டேன். திடீர்னு கடவுளை காணும். இவன் பார்த்தான், பாதி காட்டில் எங்கே விட்டு போயிட்டேன் நீ என்ன? இதான் காழா, என்னோட 2 கால் சுவடி இங்கே தெரியுது, உன்னோட கால் சுவடி எங்கே போயிட்ட? இவ்வளோ பக்தனாக இருக்கேன், என்னை விட்டு எங்கே போயிட்ட? கடவுள் சிரிச்சாராம். கீழே தெரிகிற 2 கால் சுவடி, கால் பாதத்தோடைய சுவடிகள் ஒன்றுதில்லை, அந்த 2 கால் பாதமும் என்னோடது. நான் என்னை ஒரு தோளில் தூக்கி வச்சு நடந்துட்டுருக்கேன் அப்படின்னு சொன்னேன். அப்போ கடவுள் நம்மளை உண்மையாக பத்திரமாக தோளில் தூக்கி வச்சு நடத்தின்னு இருக்கேன். நம்ம பண்ண தவறுகளுக்கெல்லாம் அவர் தண்டனை கொடுக்கல. எவ்வளோ மேக்ஸிமம் குறைக்க முடியுமோ அதை குறைச்சி, எவ்வளோ கஷ்டத்தை நீக்க முடியுமோ நீக்கி தான் நம்மளை காப்பாற்றின்னு இருக்கே. ஆனால் அதை நம்மளாம் உணர்றது இல்லை. நம்மளோட மனசை நம்ம நல்லபடியாக வச்சுட்டு நம்ம கொஞ்ச நாள் உட்காந்து யோசனை பண்ணி பார்த்தோம்னா நம்ம கிடச்சிருக்கிற நல்லதெல்லாம் எவ்வளவு அப்படின்னு நம்ம தெரியும். திடீர்னு அதிர்ஷ்டம் அடித்து திடீர்னு ஒரு அதிர்ஷ்டம் அடிக்குமா? கடவுளுக்கு கொடுக்காம என்ன நடக்கும் இந்த உலகத்தில்? நமக்கு என்ன கிடைக்கும்? மூச்சு வருது, அவர் கொடுத்தது பிச்சை தானே. அவர் போட நிறுத்திட போகிறார், அவ்வளோதான். அதனால் இந்த உண்மைகளை நம்ம அறிஞ்சுட்டோம்னா, எனக்கு அது கிடைக்கலையே, இது போகலையே, இது இல்லையே, அவன் அப்படி இருக்கானே, இவன் இப்படி இருக்கானேன்ற இந்த ஒரு அதிகப்படியான மன போராட்டங்களெல்லாம் நம்ம அப்படியே ஸ்டாப் பண்ணிடணும். அப்படி ஸ்டாப் பண்ணோம்னா நம்மக்கிட்டேருந்து அந்த துக்கம் வெளியில் போயிடும். பின்னாடியே வெறுப்பு வெளியில் போயிடும், பின்னாடியே கோபமும் போயிட்டே இருக்கும், பின்னாடி பாவம், பழி, கோபம், கஷ்டமான எண்ணங்கள் எல்லாம் போயிடும். அப்போ பார்த்தோம்னா நம்ம மனசு அமைதியாக இருக்கும். அதனால் நம்ம அமைதியாக இருக்கிறதுனால நம்ம தத்தி ஒன்றுமே நம்ம உடம்புல வரைக்கல, அப்படி இல்லை. நம்ம அமைதியாக இருக்கணும்னு என்னென்னா நம்ம கடவுளை புரிஞ்சுருக்கோம், நம்ம கடவுளை முழுசாக நம்பிட்டுருக்கோம் அப்படின்னு பூரண சரணாகதி அப்படிங்கிறது அதுதான். ஆத்ம நிவேதனம். கடவுளே, நீயும் நானும் வேற இல்லை, நீ என்னை விட ஒரு பெரிய மிக 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 பெரிய சக்தி, உன்னுடைய சக்தி
எனக்குள்ளே நான் உணர்றேன். என்ன உன்னிடத்தில் முழுசாக படிச்சுட்டேன். நீ என்ன கொடுக்குறியோ அந்த வாழ்க்கை தான் எனக்கு. ஆனால் ஒன்று தெரிஞ்சுக்கோ, என்னை மட்டும் அழ விட்டுறாத, நான் குழந்தை இல்லையா? இப்படி நம்ம ப்ளீஸ் பண்ணணும். அவைய கோபத்துக்கோ வருத்தத்துக்கோ வேதனைக்கோ எதுவுமே இல்லை. இந்த மாதிரி ப்ளைனாக மனசை வச்சுண்டு நம்ம எதை பார்த்தாலுமே நம்ம சுற்றி இருக்கிற எல்லாமே தென்றலாக இருக்கும், பூங்காற்றாக இருக்கும், பூஞ்சோலையாக இருக்கும், சந்தோஷமாக இருக்கும். யார் பெருமை பீத்தினாலும் அது நமக்கு பெரிய பெருமையாக தெரியாது. என்ன இப்போ உனக்கு நீ சந்தோஷமாக இருக்க, நாளைக்கு நான் சந்தோஷமாக இருக்கணும் அப்படிங்கிறதா தோணும். யாராவது திட்டினா கூட சத்தியமாக சொல்கிறேன், உடைக்காது. நீ திட்டுற எந்த பழி பாவத்துக்கு எந்த ஜென்மத்துக்கு என்ன பாவம் நீ சேர்த்துக்கிறியோ நீ திட்டுற. அந்த திட்டுறதுக்கு நானும் பொருட்டு இல்லை. நான் என்ன திருப்பி திட்டி எண்ணத்துக்கு நான் அந்த பாவத்தை நானும் சேர்த்துக்கணும் அப்படி நம்ம பெருசாக திட்டினா கூட கோச்சுட்டா கூட அவமானப்படுத்தினாலுமே கூட அதை நம்ம அதிகமாக பொருட்படுத்த மாட்டோம். இந்த மாதிரியான மனநிலையை நம்ம எல்லாருமே அடைய வேண்டியது ரொம்ப முக்கியம். ஏன்னா அந்த வாழ்க்கை அப்படிங்கிறது வெறும் விளையாட்டு பூந்தாட்டம் இல்லை. இது ரொம்ப கரடு முரடான பாறைகளும் கற்களும் முட்களும் நிறைஞ்ச ஒரு போராட்டக்களம். இந்த போராட்ட களத்தில் நமக்கு இந்த மாதிரியான அமைதியான மனசை வச்சுட்டா தான் நம்மளால் என்ன பண்ண முடியும்? மெதுவாக யோசித்து முள்ளை தூக்கி போட்டு கல்லை தூக்கி போட்டு கஷ்டங்களை தூக்கி போட்டு இந்த கவலைகளை நம்ம சந்தோஷங்களை கூட மறந்து போயிடுவோம். பழன்னு நல்லா பட்டு புடவை கெட்டிக்கிற வைக்க வயிறை அட்டிக்க வயிறு அட்டகாசமாக ஒரு மாமி என் பக்கத்தில் ஒரு கல்யாணத்தை உட்காண்டா. நான் இன்றைக்கி ரொம்ப சாதாரணமாக போயிருந்தேன். எனக்கும் எல்லாம் இருக்குது, வயிறு திருக்கு எல்லாம் இருக்குது. ஆனால் அன்றைக்கி ரொம்ப சாதாரணமாக போயிருந்தேன் நான். சரி நம்ம ஃப்ரெண்டோட கல்யாணம். இந்த ஃப்ரெண்டு அவள் கொஞ்சம் ஏழ்மைப்பட்டு தான் அங்கே போய் நம்ம பட்டாட்டா பாம்பி எல்லாம் காமிச்சு கொண்டான். நான் சாதாரணமாக போயிருந்தேன். அவள் என் பார்த்து உட்காந்தோடனே எனக்கு ஒரு மாதிரி கூச்சமாக இருந்தது. இவ்வளோ பிரமாதமாக பண்ணியிருந்துருக்கா, நம்ம கொஞ்சம் ஜாலியாக பண்ணி இருந்துக்கலாம் பல்கே இருந்துச்சுன்னா சரி அப்படின்னு விட்டேன். ஆனால் அவளை பார்க்கணும் போல இருந்தது. நல்லா இருந்தது, ட்ரெஸ்ஸும் நல்லா இருந்தது. வயிறு அட்டிய வயிறு தீருக்கு, வயிறு எல்லாம் டால் அடிக்குது. நான் அவளை கொஞ்சம் பார்த்துட்டு இருந்தேன், கொஞ்சம் ஆசையாக பார்த்துட்டு இருந்தேன். சாப்பிட்டுட்டேன். நான் பார்க்குறேன் ஒன்றும் இல்லை, சாப்பிடுங்க மாமி அப்படின்னு நான். என்னாச்சா சாப்பிட்றது? ஓட்டா பழத்தை போட்டிருக்கான், எம்மூச்சிக்குன்னு எப்போ இப்படி தான் மாமி வாய்க்கும் அப்படின்னு அதை பார்க்குறான் அந்த மாமி. இது என்னடா அது கஷ்டகாலமாக இவ்வளோ நின்று எல்லாம் பண்ணிட்டு இருக்கா, இவ்வளோ நின்று ஜாலியாக இருக்கா, இவ்வளோ பார்த்து நம்ம மறைச்சி போய் இங்கே உட்காந்துட்ருக்கோம். அவள் ஓட்டா பழத்துக்கு போய் இவ்வளோ தூரம் மனசை கஷ்டப்படுத்திக்காள். அப்படியானாலும் ஓட்டை இல்லாத அப்பளம் எங்கேயாவது அப்பளத்தை உடைக்காமல் வாய்க்குள்ளே போட்டு சாப்பிட போகிறோம், கடிச்சு தானே அதை முழுங்க போகிறோம். அது ஓட்டையாக இருந்தா ரவுண்டாக இருந்தேன் இப்படின்னு எனக்கு இந்த சின்ன விஷயத்து போய் அவ்வளோ தூரம் வேதனைப்பட்டு மூஞ்சி எப்படி வச்சுக்கடா அப்படின்னு தோணுது எனக்கு. அப்புறம் அவள் ரொம்ப பரிச்சயம் இல்லாத நான் அவர்கிட்ட ரொம்ப ஞானோபதேசம் பண்ணிட்டு கொண்டேன். நான் பார்த்தேம்மா சீட்டு நான் படம் வந்தேன். எதுக்கு சொல்கிறேன்னா, நம்ம கஷ்டங்களையே மூழ்கின்னு உட்காந்துட்டுருமோனாக்கா நமக்கு சந்தோஷங்கள் வந்தால் கூட அது தெரியறதில்லைங்கிறதுக்கு கொஞ்சம். அதனால் நம்ம கஷ்டங்கள்லாம் இருக்கும் தான் வாழ்க்கையில். இந்த கஷ்டங்கள்லாம் போன பிறவியில் பண்ண பாவங்களுக்கு பாவங்களுக்கு உண்டான தண்டனைகள் தான் இதெல்லாம். ஆனால் மொத்த தண்டனையை நம்ம பெறுறது இல்லை. இதை நம்ம உறுதியாக தெரிஞ்சுக்கணும். எப்படி அந்த காட்டில் அந்த பகவான் அந்த மனுஷனை தோலை தூக்கி வந்தாரோ அந்த மாதிரி அவர் தான் நமக்கு வசனம் கல்லுலேயும் முள்ளுலேயும் கஷ்டத்துலேயும் நம்மளோட கூடவே பகவான் தான் கூட வந்துட்டுருக்கே. அதனால் நம்ம எந்த விதத்துக்கும் நம்ம கவலைப்பட்டு மனசை கஷ்டப்பட்டு இருக்கலாம் வேண்டாம். கூடிய வரைக்கும் மனசை சந்தோஷமாகவும் நிம்மதியாக வச்சுக்கலாம். ஏன் அப்படின்னா, மனசை நம்ம ரொம்ப ஒடிச்சுட்டு துக்கப்பட்டு ஒரு ஸ்ட்ரெஸ் ஆக்கிட்டு ஒரு வேதனை ஆக்கிட்டுட்டோம் அப்படின்னு மனக்க அது ஒரு பெரிய பாவமே. அது அந்த மாதிரி யாரும் நம்மளெல்லாம் இருக்க சொல்லலை. நான் போய் அப்படி இருக்குன்னு நம்ம நினச்சக்கூடாது. ஒரு டைம் போல் ஒரு டைம் இருக்குமா என்ன, ஒரு நாளை போல் ஒரு நாள் இருக்குமா என்ன. நேற்று இன்று நடந்ததெல்லாம் நாளை மாறலாம். பரவாயில்ல,
அப்படி இருக்கும்பொழுது எல்லாமே மாறலாம். நேற்றுக்கு இருந்த வேப்ப மரத்தில் இருந்த அத்தனை இலைகள் மணிக்கு இருக்குது. நேற்றுக்கு இருந்த அதே குயில் மயில் ஆடு கோழி எல்லாம் அன்றைக்கி உயிரோடு இருக்குது. நேற்றுக்கு நடந்த கஷ்டங்கள் அன்றைக்கி நம்ம நடந்துட்டுருக்கு. எல்லாமே மாறும், எல்லாமே தற்காலிகம். எந்த கஷ்டமே நிரந்தரம் இல்லை. இதை நம்ம புரிஞ்சுட்டோம்னா நம்ம வாழ்க்கையில் ஜெயிச்சுட்டே இருக்கலாம். எந்த நிமிஷத்தில் நம்ம தோற்று பார்க்க மாட்டோம். எந்த நிமிஷத்தில் நம்ம அழ வேண்டாம். நம்மளும் தெம்பாக இருக்கலாம். நம்மளை சேர்ந்த அத்தனை பேர்களையும் நம்ம ஒட்டுமொத்தமாக நல்லா சந்தோஷமாக வச்சுக்கலாம். ஏன்னா யாராவது ஒருத்தர் இந்த மாதிரி வேதனையோடு இருந்தோன்னா வீடு முழுக்க உட்காண்டுரும். அப்படி இருக்கக்கூடாது. ஏன்னா யாரும் அந்த மாதிரியான மனசு சோர்வுக்கு இடம் கொடுக்காமல் இருக்கணுங்கிறதுக்கு தான் நான் இந்த சொற்பொழிவை இதில் சொல்லின்னு இருக்கேன். அந்த மாதிரி நம்ம எல்லோரும் சந்தோஷமாக எப்போ வாழ்க்கையை என்ஜாய் பண்ணி சந்தோஷமாக வாழும். கிடைக்கிற ஒவ்வொரு நிமிஷத்தையும் நம்ம நல்ல புண்ணிய காரியங்களுக்கு ஈடுபடுவோம். புண்ணிய காரியம்னா நிறைய பணம் கொடுத்து காசு கொடுத்து கல்யாண மண்டபம் கட்டுறது, காலேஜ் கட்டுறது, கோவில் கட்டுறது, அதுதான் புண்ணிய காரியம் இல்லை. அதெல்லாம் பெரிய பெரிய புண்ணிய காரியம். பணம் காசு எடுத்து அமோகமாக பண்ணுங்க எல்லாத்தையும். ஆனால் சின்ன சின்ன விஷயங்களையே எவ்வளோ புண்ணியங்கள் வரும். இந்த கோடை காலத்தில் ஒரு பானை நிறைய தண்ணீரை வச்சு பக்கத்தில் ஒரு அலுமினிய டம்ளரோ பிளாஸ்டிக் டம்ளரோ வச்சுமானா யாராவது தாகம் எடுத்துருந்தால் அவள் சாப்பிடுவோம். அது பெரிய புண்ணியம். அப்படியே யாரும் சாப்பிடல, அந்த பானை தண்ணி வேஸ்ட்டாக போச்சுன்னா மாடோ ஆடோ கோழியோ பிடிக்கிறதுக்கு இருக்கும். இல்லைன்னா மரத்தில் கொண்டு கொட்டுவோம். மரம் வளர்ந்துட்டு போகுது. இந்த தண்ணி ஒன்று வேஸ்ட்டாக போயிட போகிறது இல்லை. அந்த மாதிரிக்கா ஒரு சின்ன விஷயம் போல் இருக்கிறவங்க ஒரு ஃபங்க்ஷனுக்கு போனால், ஒரு ஹாப்பி பர்த்டேக்கு போனால் அங்கே அந்த குழந்தைகளுக்கு மரத்தினுடைய விதைகள், சின்ன சின்ன செடிகள், பூச்செடிகள் இதெல்லாம் ப்ரெசென்ட் பண்ணுவோம். வெப்பம் கோடை கோடை, வெயில் வெயில், மழை இல்லை மழை இல்லை. ஏன் இல்லை? மரங்களே இல்லை. மரங்கள் இருந்தால் தானே மழை பெய்யும். இது 3ஆம் கிளாஸ்லேயே நம்ம படித்த படம் இல்லையா? அதனால நிறைய மரங்கள் வளரணும், நிறைய செடிகள் வளரணும், நிறைய பூக்கள் பூத்து குலுக்கணும், குலுங்கணும். இதெல்லாம் குழந்தைகள்லேருந்து குழந்தைகளுக்கு சொல்லித்தரணும். குழந்தைகள் நன்னா படிக்கணும், நன்னா எழுதணும், நன்னா ட்ரெஸ் போட்டுக்கணும், ஸ்டைலாக இருக்கணும். எல்லாம் சொல்லிக் கொடுக்கறதோட குழந்தைகளுக்கு தாவரங்களை வளர்க்கணும், செடி வளர்க்கணும், மரம் வளர்க்கணும், கொடி வளர்க்கணும், தானம் பண்ணணும், தர்மம் பண்ணணும், மற்றவர்களுக்கு தண்ணி கொடுக்கணும், மற்றவர்களுக்கு சாப்பாடு கொடுக்கணும். இந்த காலத்தில் நிறைய குழந்தைகள் கூட ஒரு வீட்டில் இல்லை. ஒரே ஒரு ஆண் குழந்தைய, ஒரே ஒரு பொன் குழந்தைய இருக்கிறதுனால பக்கத்தில் வீட்டில் இருக்கக்கூடிய அந்த பொன் குழந்தைய உன் சகோதரியாட்டம் நினச்சிக்கோ. அந்த பொன் குழந்தைக்கு நீ ஹெல்ப் பண்ணு. அவனை உன் அண்ணான்னு சொல்லிக் கொடு. இந்த குழந்தை இப்போ தங்கைன்னு சொல்லிக் கொடு. நீ அவனுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லிக் கொடு. அவனுக்கு அவன் பாடம் சொல்லி தரணும்னு சொல்லிக் கொடு. நீ தேங்க்யூ சொல்லணும்னு சொல்லிக் கொடு. இப்படிலாம் ஒருத்தருக்கு அந்த சகோதர பாசத்தையும் பண்பையும் அந்த மாதிரி நம்ம வளர்த்து விட்டோம்னா வருங்காலம் ரொம்ப நல்லா சிறப்பாக சந்தோஷமாக இருக்கும். யாரும் எதுக்கோசமாக கவலைப்பட்டு டயர்டாக உட்காந்துட்டு இருக்கவே கூடாது. எல்லோரும் சந்தோஷமாக சிரிக்கலாமா? நிச்சயமாக சிரிக்கலாமா? கண்டிப்பாக சிரிக்கலாம். சந்தோஷமாக இருக்கலாம். சந்தோஷமாக இருக்கலாங்கிறத நம்ம தெரிஞ்சுக்காம தான் நமக்கு வருத்தப்பட்டுருக்கோம். நம்மளால் சந்தோஷமாக இருக்கலாம்.